ஹாய்ங்க. மைதா இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் ஒரு சூப்பரான ஈஸியான பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? இந்த பனானா கேக்குக்கு 1½ கப் நாட்டு சர்க்கரையை மிக்சியில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பனானா கேக்குக்கு ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்க அப்படின்னா, பனானா நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஒரு 4 பழம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா அதை மேஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெஷரிங் கப் இருக்கு இல்லைங்களா, அந்த மெஷரிங் கப்பில் 1 கப் நீங்கள் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா பனானா 1 கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா அதை மேஷ் பண்ணதுக்கப்புறமா 2 முட்டைங்க. நார்மலான நீங்கள் எக்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாட்டுக்கோழி முட்டையும் யூஸ் பண்ணலாம். 2 முட்டையும் நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணணும். நம்ம நல்லா பீட் பண்ண தான் கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க. அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். கல்லெண்ணெயெலாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மெல் வரும், கல்லெண்ணெய் ஸ்மெல். அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் நம்ம லேசினஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம நிறையா தடவை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்து நான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கிறேங்க. முட்டையோட வாசம் இல்லாததுக்காக நம்ம வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திருக்கோம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அவனை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அது ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கம்பைன் ஆகிற மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம பேக்கிங் சோடா யூஸ் பண்ணும்போது சரிங்க, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணும்போதும் சரி, குவாலிட்டியான பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ஒரு 10-20 ருப்பீஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணுறதை விட நம்ம குவாலிட்டியான ஒரு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய நாளும் வரும். நம்ம ஒரு 100 கிராம்ஸ் வாங்கினோம் அப்படின்னா 1 இயர் வருங்க. அதனால் நம்ம குவாலிட்டியான பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் வாங்கிக்கலாம். நான் கிறிஸ்டோஃபரோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா நான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ப்ரிங் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணேங்க. அது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதனால் நான் இப்போ லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். லோக்கல் ஷாப்பில் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வாங்கினோம் அப்படின்னா 20 ரூபா தாங்க. ஆனால் இதே அந்த ஸ்ப்ரிங் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா, அது கடையில் விற்கிற வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டை விட 10 டைம்ஸ் காஸ்ட்லியருங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ண ஃபஸ்ட் டைம்லேயே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும், அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்ச்மெண்ட்ஸ் பேப்பரையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த கிண்ணம் பார்த்திங்க அப்படின்னா 5.5 பெட்டியில் இருக்க கிண்ணங்க. நான் ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் பேக் பண்ணும்போது ஈக்குவலாக பேக் ஆகும் அப்படிங்கிறனால இந்த கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். இதில் கொஞ்சம் சாக்கோ சிப் போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கப் கேக் மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால எங்கள் வீட்டு குட்டிக்காக 3 கிண்ணத்துலேயும் நான் கொஞ்சம் சாக்கோ சிப் மட்டும் போட்டு ஃபில் பண்ணி அவங்களுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். எங்களுக்கு சாக்கோ சிப் போடாமையே பேக் பண்ணிட்டேங்க. 20 மினிட்ஸ்க்குள்ளேயே பேக் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். இந்த டின்னில் இருக்கிறது நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க. அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு கத்தியை விட்டு சைடெல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னாவே அழகாக வந்துடும். கடையில் வாங்கி தரதை விட வீட்டில் செய்கிறது அப்படிங்கிறதுனால 100% நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.